பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் அழகாக கணபதியை நினைத்து விநாயகரை நினைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். எப்பயுமே ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி 4 விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்கணும். 4 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போகிறது, நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நாம் சரியில்லை, இல்லைன்னா நம்ம வீட்டில் சூழ்நிலைகள் சரியில்லை. இப்போ நாம் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும், சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும். அப்போ நம்ம வீட்டில் முதல்ல நம்ம வீட்டை சரியான விஷயத்தில் செக் பண்ணணும். நம்ம எந்த ராசியில் பிறந்தாலும் அந்த ராசிக்குன்னு உரிய கிரகங்கள், அந்த ராசிக்குன்னு உச்சம் ஆட்சி பகை நீசம் பெற்ற கிரகங்கள், இவர்களை வைத்து நம்ம வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை நமக்கு மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வருத்தப்படுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கா, உங்கள் வீட்டில் சில விஷயம் நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதா, நாம் நினைக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கைகூட மாட்டேங்குதா, எல்லாம் நெருங்கி வந்து அப்படியே பாதியிலே நிற்கிதா, எளிமையாக நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை சொல்ல போகிறேன். அதில் நல்ல விஷயமும் இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயமும் ஒரு 10 இருக்குது, மொத்தம் 20. இதை பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பதிவை ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிங்க. இந்த பதிவை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்ச நாள் இதை ரொம்ப கடைப்பிடித்தால், கொஞ்ச நாள் கடைப்பிடிக்கணும், இது நம்மளோட கொஞ்சம் தொடரணும் வாழ்க்கையில். ஒரு 6 மாதமாவது நான் சொல்கிற இந்த பதிவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்தால் நிச்சயம் 3 மாதத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். 90 நாள். ஆனால் தொடர்ந்து இதை செய்தால், செஞ்சு பார்ப்போமா? நாம் நல்லா இருக்கிறதுக்காக கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாருன்னு முதல்ல நம்புவோம். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அதுதான் இந்த பதிவை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிளான் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு விதமான பிளானை நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இதை தொடர்ந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். இதை தொடர்ந்து இந்த விஷயங்கள் முதல்ல 10 விஷயம் நல்லது, அதே 10 விஷயம் எது செய்யக்கூடாது, இந்த 20 விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணால், அதாவது 100 ஆண்டுகள் நாம் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அதான் நான் ஆரம்பிக்கும் போதே ஔவையாரை நினச்சி தான் ஆரம்பித்தேன். அதனால தான் பிள்ளையார் முதல்ல உள்ளே வந்துட்டார். நம்ம பிள்ளையாரை நினச்சாலே எல்லாமே நல்லாயிருக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். சங்கத்தமிழ் 3 இருந்ததுன்னா என்ன? நமக்கு இயல், இசை, நாடகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது. உண்டா? நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நம்ம வாழ்க்கை எல்லாம் கலந்தது. இந்த கலந்ததை எப்படி பிரித்து வச்சுக்கணும், எப்படி சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள போவோம். ரிஷபராசி பிள்ளைகள், என் உறவுகள், ரிஷபராசியில் பிறந்த என் சொந்தங்கள், வீட்டில் எதெல்லாம் இருந்தால் பணம் வரும், எதெல்லாம் இருந்தால் பணம் வராது, இதை முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். என்னங்க குழப்பறீங்க, ஒரே குழப்பமாக இருக்குங்க. ஆமாம், குழப்பமே முதல்ல வராமல் இருக்கணும்னா நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்கணும். அதே சில பொருட்கள் இருந்தால் கண்டிப்பாக குழப்பம் வரும்.
எது இருக்கக்கூடாது, எது இருக்கணும். முதல்ல எது இருக்கணும்னு தெரிஞ்சுப்போம். நம்ம வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கணுங்க. மகாலட்சுமி தங்குற வீடு ரிஷபராசிக்காரர்கள் வீடு. அந்த வீட்டில் லக்ஷ்மி இருக்கணும். அப்போ தான் பணம் வரும், பணம் தங்கும், தேவைப்படுற விஷயம் கை கொடுக்கும். உங்கள் ராசி கட்டத்தில் கிரகநிலைகள்லாம் நமக்கு சாதகமாக செயல்படணும்னா வீடு நமக்கு பேசணும். அப்படி பேசினாதான் நமக்கு நல்லது. அதனால் உங்கள் வீட்டில் லட்சுமி படம், மகாலட்சுமியோட படம் வீட்டு வாசலில் ஒன்று உள்ள என்ட்ரி ஆகும்போது மகாலட்சுமி படம் இருக்கணும். வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு மகாலட்சுமி படம், சாமி ரூமில் பிரதானமாக மகாலட்சுமி படம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த 3 மகாலட்சுமி படத்தை வைங்க. மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா மகாலட்சுமியை பார்க்க 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 லக்ஷ்மி தேவி வாசம் இருக்க உங்கள் வீடு பணமழை கொட்டும். அதேமாரி தினசரி உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் தயவு செய்து யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. ஓடட்டும், முடிஞ்சால் படிங்க மகாலட்சுமி அஷ்டகம். அதே மாதிரி 2வது விஷயம், மண் வாசனை செடிகள் வளர்க்கணும். உங்கள் வீட்டில் மண் வாசனை உள்ள செடி வளர்க்குறங்கிற பேர் சும்மா இருக்கணும். மண் வாசனை, அந்த மண் அது ஒரு வாசனை இருக்கும். அது மாதிரி செடிகள் ஏதாவது உங்கள் வீட்டில் மாடியில் இருக்கேன் சார், பரவாயில்ல, தொட்டி வாங்கி வச்சு அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு வரும், அந்த மண் வாசனை. அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு அப்பப்போ அந்த செடியை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மண்ணை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் வாசனை இருக்கும். நம்ம அதை ஊற்றும் போதே அந்த ஸ்மெல்லு நமக்கு வரும், அழகாக இருக்கும். அது மாதிரி அதை வந்து அந்த தண்ணி ஊற்றி சில பேர் பாசி பிடிக்க வச்சுருவாங்க, அதுமாரி இருக்கக்கூடாது. மண் வாசனை ஏற்படணும். அது மாதிரி செடிகள் வைங்க. முக்கியமாக துளசி செடி கண்டிப்பாக வைக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில். எதை செய்கிறீங்களோ இல்லையோ துளசி செடி. அதே மாதிரி ஒரு வெள்ளி பாத்திரம் உங்கள் வீட்டில் நீங்கள் சாமி பூஜை பண்ணுற இடத்துல சின்னதாக வெள்ளியில் ஒரு பஞ்சபாத்திரம் வச்சுக்கலாம். இல்லை வெள்ளி சின்ன பாத்திரத்தில் நிவேதியத்துக்குன்னு வெள்ளி பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள் சாமி, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஆமாம், வெள்ளி பாத்திரம், வெள்ளி சின்னதாக, அது சுவாமிக்குன்னு உள்ளது. வெள்ளி பஞ்சபாத்திரம் ஒன்று, இல்லைன்னா வெள்ளியில் நிவேதியத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுங்க. சின்னதாக வெள்ளி பாத்திரம் வேணும். வசதி இருக்கிறவங்க பெருசாக வாங்கிக்கங்க. கண்டிப்பாக வாசனை மெழுகுவர்த்திகள் ஏற்றணும். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வாசனை மெழுகுவர்த்திகள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் வந்து சாதாரண டேஸ்லேயே நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றுற ஒரு பழக்கத்தை நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பொது இடம், அதாவது உங்கள் ஹால், வீட்டு வாசலில் நிலைக்கு பக்கத்தில் 2 பக்கத்தில் கூட வைக்கலாம். இல்லை ஒரு இடத்துல வந்து அந்த வீட்டு நிலைக்கு ஒரு இடம் மூளை மாதிரி இருக்கும். அந்த மூளையில் அந்த கதவை தாண்டி இருக்கிற இடத்துல வைக்கலாம். அந்த மெழுகுவர்த்தியோட ஸ்மெல், வாசனையான மெழுகுவர்த்தி கேட்டு வாங்குங்க. அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வைங்க. ஈவினிங் நேரத்தில், காலை நேரத்தில் அந்த மெழுகுவர்த்தி அவட வாசனை, அந்த ஸ்மெல், அது மாதிரி நிறைய அந்த சென்ட்டு, அந்த பெர்ஃப்யூம், அது வந்து நல்ல வாசனையாக இருக்கிற விஷயங்கள்லாம் இயற்கையாக வரக்கூடிய அந்த வாசனைகள் சொல்லுவாங்களே, அது மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி ஏதாவது ஒரு இசை உங்கள் வீட்டில், ஒன்று ஓம், இல்லை மகாலட்சுமி ஸ்தோத்திரம், இல்லைன்னா நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா தெரியும், ஓம் நமோ வெங்கடேஷா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இல்லையா. இந்த வெங்கட மந்திரம், நாராயண மந்திரம் ஏதோ ஒன்று ஓடிண்டே மைல்டாக, ரொம்ப வேகமாக இல்லை, நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. இது என்ன சுவாமி ஓடிண்டே இருக்குது அப்படின்னு சில ஆற்றுல சொல்லிவிடுவோம். எதெல்லாம் பிரியப்பட்டு வாங்குகிறோமோ நமக்கே ஒரு காலம் அது பிடிக்காமல் போய் தூக்கி போட்டுருவோம். இதுதான் மனுஷாளுடைய வழக்கம். ஆசைப்பட்டு வாங்குவோம், அதே திருப்பி ஒரு நாள் நமக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் இசையை கேட்கும்போது அதை பிடிச்ச இசையாக வச்சுக்கோங்க. என்ன இசை பிடிக்குதோ, நீங்கள் மந்திரம் சொன்னாலும் சரி, இல்லை ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதாவது ஒரு மியூசிக் வயலின்னு ஏதோ ஒன்று வந்து ஓடிண்டு, வீணை, அதில் ஏதோ ஒரு பாட்டெல்லாம் ஓடிண்டே இருந்தால் ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் சமையல் அறை, கிச்சன் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கும். எவ்ரி 1 hour நீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்ரி 1 hour இந்த எண்ணெய் பாத்திரம்லாம் வச்சுருக்கிறவங்க அதுக்கு கீழே ஒரு துணி போட்டுங்கோ, அதுக்கு மேலே ஒரு அது என்ன சொல்லுவா
பேப்பர், அதுக்கு மேலே தான் அந்த ஒரு பிளேட்டு இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக், அது மேலே தான் இப்போ எண்ணெய் வைக்கணும். இப்போ எண்ணெய் எப்படிலாம் போக முடியாது, இவ்வளோது வைக்கணும். இந்த சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கிற இடமே ரொம்ப இதாகிடும். எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடாது. டெய்லி கிச்சனை நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எண்ணெய் பிசுக்கு இருக்காது. எண்ணெய் பிசுக்கு இல்லைன்னா நம்ம கை வைக்கிற இடம்னா சொர்க்கம், இல்லைன்னா நமக்கே பிடிக்காது. நீங்கள் கடற்கரைக்கு போயிருப்பீங்க, பீச்சுக்கெல்லாம் போகிறீங்களா, நீங்கள் வேணால் பாருங்கள். கண்ணாடி போடுறவங்க, வாட்சு கட்டுறவங்க, செல்ஃபோன், நீங்கள் டச்சு ஸ்க்ரீன், நீங்கள் கடற்கரையில் மண்ணுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு கடற்கரையில் மண்ணில் உட்காந்துருக்கிறவங்க 10 நிமிஷம் டச் ஸ்க்ரீனை வச்சுட்டு இருந்துட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி டச் ஸ்க்ரீனை ஆன் பண்ணி இப்படி தள்ளினீங்கன்னா வராது. ஏன்னா அந்த காற்றுல அந்த மண்ணும் அதோடைய அந்த என்ன சொல்லுவாங்க, தண்ணியோடைய ஃபோர்ஸ் அதை அடிக்கும் போது அதோடைய சாரல் அது மேலே பட்டு அந்த டச் ஸ்க்ரீனே யூஸ் ஆகாது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கை ஒரே பிசு பிசுன்னு ஓட்டும். நீங்கள் காரில் திருப்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் கையை அப்படி தட்டினீங்கன்னா மண் வரும். இதெல்லாம் ஆனால் முன்னாடி தெரியவே தெரியாது. அப்போ நமக்கு மீறி ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்மளை என்ன பண்ணணும், சமையல் அறையும் அதே மாதிரி தான், சுத்தமாக சமையல் அறையை வச்சுக்கிங்க. அதுமாரி பால் வாங்கும்போது நிரம்ப பால் வாங்கி வச்சுக்கிங்க. பால் மட்டுமே இந்த பால்காரவங்கள்ட்டலாம் நம்ம வாங்குவோம், சொசைட்டிலலாம் பால் வாங்குகிறோம். பாலை இப்போல்லாம் பாக்கெட்டாக எடுத்து அந்த பாக்கெட்டு பாலை வாங்கி ஒரு பாத்திரத்தில் கூட ஊற்றி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பால் நிரம்பி இருக்கணும், அந்த பாலை நிரம்புறத பார்க்கணும். நிரம்பி இருக்கிற வீடுகளில் பால் நிரம்பி இருந்தால் லக்ஷ்மி தேவி தாராளமாக இங்கே இருப்பாள். அம்பாளுக்கு வீட்டில் பச்சை நிறத்தில் அலங்காரம் பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்கள். அதுமாதிரி ரிஷபராசிக்காரர்கள் இந்த பச்சை குங்குமம் எங்கே விற்கிதோ பார்த்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. பச்சை கலர் கயிறு கட்டிக்குங்க. இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார்ட்டும் போய் கேட்க வேணாம். பக்கத்தில் குபேரன் கோயில் ஏதாவது இருந்தால் அந்த பச்சை கயிறு வாங்கிட்டு வந்து கட்டிக்குங்க. இல்லை பெருமாள்கிட்ட பச்சை கயிறு வச்சு கட்டிக்குங்க. பச்சை குங்குமம் நெத்தியில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பச்சை குங்குமம் வீட்டில் இருக்கட்டும். பச்சை நிறத்தில் அலங்காரம், அம்பாளுக்கு பச்சை கலரு பாவாடை கட்டுங்க மகாலட்சுமிக்கு. அதுமாதிரி துளசி செடி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுமாதிரி இனிப்பு வாசனை கண்டிப்பாக இருக்கணும். பானகம்னு ஒரு நைவேத்தியம், நைவேத்தியத்திலே அருமையான நைவேத்தியம், ஈஸியான நைவேத்தியம் பானகம். கொஞ்சோண்டு சுக்கு பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கணும். ஏலக்காய், சுக்கு, ரொம்ப சிம்பிள். ஒரு பச்சை பாத்திரத்தில் தீர்த்தம், அதில் 2 ஸ்பூனு தூள் சர்க்கரை, இந்த ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை, இது சுக்கு ஒரு சிட்டிகை போட்டு நல்லா ஆற்றி முடிஞ்சால் ஒரு எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழத்தை புளியெல்லாம் இல்லைன்னா வேண்டாம், பானகத்தை வச்சு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுங்கள். அந்த பானக வாசனை நமக்கு கிடைக்கணும், பானகத்தை நம்ம சாப்பிடணும். இது மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்தால் உங்கள் வீட்டில் பணம் பெருகும், பணம் தங்கும். எதெல்லாம் இருக்கக்கூடாது அதை மட்டும் முடிச்சிருவோம். அழுக்கு பாத்திரம் இருக்கக்கூடாது. பாத்திரங்கள் ரொம்ப பழசாக போயிடுது, அதுக்கே முகவரி இல்லாமல் போயிடும். அது மாதிரி போயிடுத்துன்னா அந்த பாத்திரத்தை ரிமூவ் பண்ணிவிடும். அதுமாதிரி பாத்திரங்களை அழுக்காக போட்டு வைக்காதீங்க, நல்லா தேய்ச்சி பளிச்சுன்னு. இன்றைக்கி என்னென்னமோ வந்திருக்கு, எத்தனையோ லிக்யூடெலாம் வந்துருச்சு, அதனால் பளிச்சுன்னு அதை வைங்க. அதுமாதிரி கிழிந்த திரைகள் உங்கள் வீட்டில் ஏதாவது சாமி ரூம்லேருந்து சில பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்லாம் கிழிஞ்சிருக்கும், அதுமாரி கிழிஞ்சிருந்தால் தூக்கி எரிஞ்சிருக்கும், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அதை பார்க்க பார்க்க நம்ம வாழ்க்கை கிழிஞ்சிருது. ஆமாம், துர்நாற்றம் ஸ்மெல், பெட் ஸ்மெல் கண்டிப்பாக, அந்த பேட் ஸ்மெல்லுங்கிறது இந்த பெட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம தூங்குகிற தூக்கத்தில் தலகாணி அடிக்கடி தலகாணி உரம் மாற்றுங்க. அடுத்தது பெட்ரூமில் பெட்ஷீட்டை அடிக்கடி மாற்றுங்க. நம்ம போத்திக்கிற பெட்ஷீட்டை மாற்றிக்குங்க. இதெல்லாம் அவசியம் வந்து துவைச்சி வாரம் அது எப்படி இந்த நம்ம ரூமுக்கெலாம் ஒரு லாட்ஜில் போய் தங்கினா என்ன பண்ணுறா பாருங்கள், ஒருத்தர் வந்துட்டு போனோன்னா உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி போடுவான். பண்ணுறாங்களான்லாம் கேட்கக்கூடாது, பண்ணணுவா, நம்பணும். அது மாதிரி நம்ம நல்லா ஹைல கிளாஸாக நமக்கு அப்படி இருக்கிறோம், அதே மாதிரி நமக்கு அப்படி தான் வாரம் ஒரு தடவையாவது பெட்ஷீட் துவைக்கணும். பெட்ஷீட்லாம் வந்து துர்நாற்றமே வரக்கூடாது. அது வந்துடுதுன்னா அதுக்கு பிறகு அந்த 2 நாள் நல்லா இருக்காது, ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுங்க. அதே மாதிரி உடஞ்ச கண்ணாடி வைக்காதீங்க. உலர்ந்த பூக்கள், சாமிக்கு நிறைய பூ சாத்துவோம், எல்லா வீட்லேயுமே நடக்கும். நிறைய இருக்கேன்னு வச்சு நிறைய சாத்திடுவோம். மறுநாள் அந்த பூவெல்லாம் மொத்தமாக எடுக்க மாட்டோம், அங்கங்கே பிசிறு பிசிறாக ஒட்டின்னு இருக்கும். ரோஸ் பூலாம் இருந்ததுன்னா எங்கேயாவது சாமிக்கு பின்னாடியே இருக்கும். சில நேரங்களில் சாமி ரூமை சுத்தம் பண்ணிங்கன்னா சாமிக்கு பின்னாடியிலேருந்து 1 கிலோ பூ எடுக்கலாம். எத்தனை வீட்டில் இது நடக்குதுன்னு பாருங்கள். வெளிப்படையாக பூஜை பண்ணியிருப்போம், ஆனால் உள்படையாக பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ இருக்கும். அதனால் உலர்ந்த பூக்கள் இருக்கக்கூடாது. அதிகமாக இருட்டு இருக்கக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில்.
அதுமாதிரி பழைய உணவு, வேஸ்ட்டாக உணவை வைக்காதீங்க. அது வந்து இந்த நொந்து போய்டுன்னு சொல்லுவாங்க. பழையது இருக்கலாம், பழையது நொந்து போயிடக்கூடாது. சாம்பார் ஊசி போயிடக்கூடாது. இதுமாரி ஆயிடுத்துல நமக்கு நல்லது இல்லைன்னு அர்த்தம். நம்மள மகாலட்சுமி உள்ள என்ட்ரி, நாட் என்ட்ரி. அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்கோ. நம்ம உடஞ்ச நாற்காலி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 4 காலில் ஒரு கால் ஆடினே இருக்கும். சில வீட்டில் கட்டில் இருக்கும், ஒரு கால் ஆடினே இருக்கும். இப்படி அவ்வளோதான், முடிஞ்சிடுது. அதுமாரி குழாவில் தண்ணி குழா வருது பாருங்கள், பிசுறு ஒரு சொட்டு ஒட்டிகிட்டே இருக்கும். அது உடனடியே சரி பண்ணுங்க. ஒரு சொட்டு கூட விட்டுனா கடன். நீங்கள் எல்லா வீடும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல நீர் கசிஞ்சிகிட்டே இருக்கும். மோட்டர்லேருந்து வெளில வர தண்ணி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கசிஞ்சிட்டே இருந்ததுன்னா அதனால தான் மோட்டரை வழிய விடக்கூடாது, பார்த்துக்கணும். அதுமாரி குப்பையை சேமித்து வைக்காதீங்க, அப்பப்போ ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, உங்கள் வீட்டில் பணம் தங்கும். நான் சொன்ன 10 விஷயங்கள் இருக்கணும், அடுத்து நான் சொன்ன 10 விஷயங்கள் நடக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை பண்ணி பாருங்கள், ரிஷபம் மேன்மையாக வருவீங்க. பணம், பொருள், புகழ் கண்டிப்பாக கிடைக்கும், நல்லது நடக்கும். என் அன்பு உறவுகளே, என்றைக்குமே ஆரம்பத்தில் ஒன்று பார்க்குறோம், நடுவில் ஒன்று பார்க்குறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். எண்டு, கிளைமாக்ஸ். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசில் எந்த சிந்தனைகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி யாருடைய கட்டாயமும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதற்கு முதல்ல முயற்சி பண்ணுவோம். சில விஷயத்தை ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திப்போம். எல்லாம் ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையை வளர்த்துப்போம். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் பாதியாக நம்ம வாய் வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், 10 நாள் தான். ஸ்கூல்லேயே கிளாஸ்லேயே பிள்ளைங்களை போய் சேர்த்து விட்டால் 10 நாள் தான் ஒரு கிளாஸுக்கு போவாங்க, அடுத்த 10 நாள் போக மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைக்கே போனால் 10 நாள் தான் டிப்டாப்பாக போவோம், திடீர்னு ஒரு நாள் அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு போவோம். என்றைக்குமே ஒரே டிப்டாப். என்றைக்கு வெற்றியாளர்கள்லாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க, அவங்க என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காங்க. வெற்றி பெற விரும்புபவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டுறாங்க, அதனால தான் வெற்றி கிட்ட வர மாட்டேங்குது. நம்ம பணம் வரணும், பொருள் வரணும், புகழ் வரணும், வெற்றி வரணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் சொன்ன விஷயத்தை 90 நாள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் உங்களோடு சேர்ந்து நானும் முயற்சி பண்ணுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழ்நிலைகளை, உயர்வுகளை நாம் உண்டாக்குவோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய பொருளாதார இழப்புகளை தவிர்ப்போம். நாம் மனசு வச்சா நடக்குங்க. நம்ம மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துவோம், எல்லாரும் சேருவோம். உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது, அந்த நல்ல மனசுக்கு நல்ல வார்த்தைகள் உங்கள்கிட்டேருந்து கண்டிப்பாக வருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல எண்ணம், நல்ல சுத்தமான சுகாதாரமான சுத்தமான இடம், தர்ம சிந்தனை, தர்மம், இறை நம்பிக்கை, இந்த 4 இருந்ததுன்னா கண்டிப்பாக செழிப்பு, மன அமைதி தானாக வரும். நம்ம வாழ்க்கையில் எல்லார் வீடுகள்லேயும் அதிர்ஷ்டம், பணவரவு, மன நிம்மதி நிரம்ப கண்டிப்பாக அமையும், நிறைய கிடைக்கும். இதற்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை நீங்களும் பங்கெடுத்துக்குங்க. நம்புகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், பணவரவு, நிம்மதி கிடைக்கணும், நிரம்ப கிடைக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் நீங்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் சந்திக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலையும் நாம் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிறோம். 90 நாள் கண்டிப்பாக உறுதியாக நாம் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம். செய்வோமா? செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.